पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சகஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சகஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சகஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சகஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தின் அடிப்படையில் நாரதர் ரசித்து அவருடைய சொரூபம் ரூபம் இவர்களை வர்ணித்து சொல்லிக் கொண்டு வரக்கூடிய 1000 திருநாமங்கள் பட்டியலில் 583வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இதுக்கு சம்பவன் என்று பெயர். சம்பவன் என்ற பெயர் உடனே நமக்கு ஞாபகம் வந்துடும். இது அடிக்கடி இந்த ஸ்லோகம் கேட்குறோம். சம்பவாமி யுகே யுகே, அடிக்கடி சம்பவாமி யுகந்தோறும் பிறக்கிறேன். எப்போ எல்லாம் தர்மம் நலிவுற்றது போல இருக்கோ, எப்பொழுது எல்லாம் அதர்மம் தலை தூக்குவது போல இருக்கோ, அப்பொழுது சத்துக்களை ரட்சிப்பதற்காக, என் பக்தர்களை ரட்சிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகம் யுகம் யுகந்தோறும் பிறப்பேன். அப்படி பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பகவான் இப்படி சொன்னான் கீதையில் அர்ஜுனனை பார்த்து. எதற்காக இந்த விஷயம் வந்தது? பகவானுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையான், உங்களுக்காக நான் பிறக்கிறேன், இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். ஆனால் நாம் இருக்கமே, இதெல்லாம் கேட்கவா காத்துட்ருக்கோம். ஏதோ கீதையாக ஆச்சு முடிச்சுட்டு போவீரா? நீர் ஏன் பிறந்தீர், நீ எப்போ பிறக்கிறீர், எப்படி பிறக்கிறீர், இதெல்லாம் அனாவசிய வேலைன்னு இருக்கும். அர்ஜுனன் அப்படி தான் கேட்டுருக்கான். சீக்கிரம் முடிக்க மாட்டார் இந்த லெக்சருன்னு. அவனுக்கு போர் அடிக்குது, டென்ஷனில் இருக்கான். யுத்தம் பண்ணுங்கிறார். அதுக்கு என்னென்னவோ சொல்கிறாரு. பேசாமல் யுத்தம் பண்ணிவிடலாமா, இது லெக்சரை முடிச்சுடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அவனும் கேட்டு வரான் போல இருக்கு. அதனால் பகவான் அர்ஜுனை பார்த்து, டே நான் உங்களுக்கு எவ்வளோ பாடுபடுறேன் தெரியுமா, நான் பல பிறவி பிறக்கிறேன். இந்த கருணாகரன் நாரதறிவாள்லாம் சொன்னாள், இதெல்லாம் பாரு, நான் பல பிறவி பிறக்கிறத புரிஞ்சுன்றதாண்டா தெரியும் அப்படின்னு அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டான். உடனே அர்ஜுனனை பார்த்து, அர்ஜுனா நான் அவனுக்கு இப்போது நான் ஏன் பிறக்கிறது பற்றி சொல்லட்டுமான்னு கேட்டா, நான் யுத்தம் பண்ணணுமா வேண்டாமான்னு பற்றின டிஸ்கஷன், உமக்கு தெரிஞ்ச கதையை சொல்கிறதா உடனே கேட்போம் இல்லையா? அதுக்காக பகவான் என்ன பண்ணார், அர்ஜுனன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். அர்ஜுனா, நான் உன்னை இப்போ இந்த யுத்தம் பண்ணுன்னு சொல்கிறேன். இந்த யுத்தம்ங்கிறது கர்மயோகம், இது ரொம்ப வசந்த யோகம். இந்த கர்மயோகத்தை பற்றி முதல்ல
நான் என்ன பண்ணினேன், சூரியனுக்கு சொன்னேன், குருக்ஷேத்திரம் தேர்தட்டில் உட்காண்ட்ருக்கான் அர்ஜுனன், முன்னாடி டிரைவர் சீட்டில் இருக்கான் பார்த்தசாரதி, அர்ஜுனனுடைய உறவுக்காரன், அர்ஜுனுடைய மாமா பிள்ளை, ஒரு ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் பிறந்தான். அர்ஜுனன் அதுக்கப்புறம் பங்குனி மாதம் பூரத்துக்கும் உத்தரத்துக்கும் நடுவில் பிறந்தான். ஒரு உத்தரம்னு வச்சுக்கோ. இப்போ 2 பேருக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. அர்ஜுனனை விட கண்ணன் 8 மாதம் பெரியவன், இவ்வளோதான். அப்படி 8 மாதம் பெரியவன் அவனுக்கு உபதேசம் பண்ணுறான், தொலைஞ்சு போகிறது. அதிலே ஒரு வார்த்தை சொன்னான், இமம் விவஸ்வதே யோகம், இந்த யோகத்தை விவஸ்வான் சூரியனுக்கு நான் சொன்னேன். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்வியம், நான் தான் சொன்னேன் சூரியனுக்கு. ஒருத்தர் எழுதினார், இந்த நாட்டில் எல்லாருக்கெல்லாம் நான் தான் கற்றுக் கொடுத்தேன். கவாஸ்கருக்கு பேட்டு பிடிக்க நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அப்துல் கலாமுக்கு நான் தான் ஃபிசிக்ஸ் கற்றுக் கொடுத்தேன். அந்த சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான் பெருசாக ஒரு வார்த்தை, சூரியனுக்கு இதை நான் சொல்லிக் கொடுத்தேன். அர்ஜுனன் பார்த்தான், சூரியனுக்கு அவன் சொல்லிக் கொடுத்தான்னு எப்படி சொல்ல முடியும்? அர்ஜுனனுக்கு தெரியும் ஏதோ ஒரு பிறவில் சொல்லிக் கொடுத்துருப்பான், அதையே இப்போ சொல்கிறான் அப்படின்னா. இதை நான் சூரியனுக்கு சொல்லிக் கொடுத்தேன். சூரியன் மனுவுக்கு சொல்லிக் கொடுத்தார், தன் பிள்ளையான மனுவுக்கு. மனு தன் பிள்ளையான இக்ஷ்வாவுக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்புறம் இந்த கர்மயோகத்தை எல்லாரும் பண்ணிட்டு வந்தா. காலக்கெடுவில் கொஞ்சம் மறைஞ்சு போயிடுதா, தவிர இப்போ ஞாபகப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டோம். அப்படி சொல்லி இப்படி நான் ஒரு பிறவியில் சூரியனுக்கே உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டான். அப்போ தான் அர்ஜுனன் பார்த்தேன், ஏன் நீ பிறக்கிறேன்னு கேட்டேன். நாங்கள் தான் ஏன் பிறக்கணும், நீ எதுக்கு பிறக்கணும், பத்தியா சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டான் அர்ஜுனன். தங்காதையே ஆரம்பித்தார். அப்படி சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க சான்ஸ் கிடைச்சாலும் மார்க்கெட்டிங் இப்படி பண்ணிடணும் நாம் உடனே. அவன் பெரிய மார்க்கெட்டிங் மாஸ்டர் கிருஷ்ணன், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான் அந்த பொருளை. அந்த ஊரில் யாருமே செருப்பே போட்டுக்கிறது இல்லை. அங்கே போய் எப்படியா செருப்பு விற்கிறதுனா, அதான் ஏன் நல்ல வேல்யூ. அங்கே போனால் எப்படி போகிறீங்களே, இதை போட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் என்னாமல் ஒரு செருப்பு கொடுத்தான். கடிக்கிறதே என்னார், கொஞ்சம் பொறுத்துக்கும் அப்படின்னு. அவரை போட்டுட்டா ரொம்ப சௌக்கியமாக இருக்கிறான். அதாவது எனக்குன்னு ஓடி வந்தான். சாம்பிள் 10 கொண்டு வந்து திருந்து போயிடுது, இனிமேல் காசு கொடுத்தா வாங்கிக்கணும். புக் பண்ணுங்கன்னா அடுத்தபடி ஒரு 100 செருப்பு அனுப்பிவிட்றாங்க கம்பெனிக்கு. அந்த மாதிரி மார்க்கெட்டில் உள்ள புகுத்தணும். அதுக்காக தான் பிறக்கிற அவதார கான்செப்டை அர்ஜுனுக்கு பூத்தி விட்டார். உடனே அவன் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டான், அதுக்கு பதில் சொல்லிட்டார். அதில் சொல்லும்போது தான் எப்பப்பெல்லாம் நீ பிறக்கிற அப்படின்னா, இது மாதிரி எப்போ தர்மம் நெளிந்த மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் தர்மத்தை நிலைநாட்ட, நல்லவர்களை காப்பாற்ற, தீய சக்திகளை அழிக்க நான் பிறக்கிறேன். எப்போ பிறக்கணும்னு இது கிடையாது, இந்த கண்டிஷன் தான் நானே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். இப்படி தன்னுடைய அவதார ரகசியத்தை பகவான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டான். அது வந்து நம்ம டாப்பிக்கை தெரிஞ்ச டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிடணும். ஒரு அந்த சில புதுசாக புடவை கொடுத்துட்டு போனால் ஒரு அம்மா அந்த காலத்தில் காது சொல்லுவாள், புடவை புதுசு, யாரும் பார்த்து பார்டர் பிரமாதமாக இருக்குமா, இந்த புடவை என்ன புடவை, இதாண்டி மீனாட்சி கல்யாணத்தில் சரோஜாதேவி கண்ட புடவை சொல்லணும் இல்லையோ, அது மாதிரி புடவை இது அப்படி. அந்த புடவை எல்லாரும் பார்க்கணும் தான் கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் மேக்கப் பண்ணி அந்த அம்மா புடவை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஒரு அம்மாவும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்ன இந்த புடவை தான் இருக்குது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. உடனே அந்த அம்மா ஒரு லேடியை கூட்டாங்க, கொஞ்சம் வெந்நீர் கொடுக்குறீங்களா கொஞ்சம். எதுக்கு வெந்நீர்? புதிய புடவை கட்டிண்டா தாகம் எடுக்கும் போல இருக்குது, பச்சை தண்ணி குடித்தா தொண்டை கட்டிடும், அதுக்காக வெந்நீர் கேட்டேன். அப்படியா புதிய புடவை கட்டிட்டீங்களான்னு கேட்டேன். அவ்வளோதான் சந்தோஷம். புதிய புடவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டேன். அது எப்படி வெந்நீர் சாப்பிட்டேன்னு ஆரம்பித்து புதிய புடவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கண்ணபிரான் அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை சொல்கிறேன்னு தான் பிறவியை எத்தனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டான். இது சம்பவம்னு பேர். என்ன சம்பவம்? தேவைப்பட்ட பொழுதெல்லாம் நான் பிறக்கிறேன், தேவை ஏற்பட்டதுனால் தயங்காமல் வந்திருக்கிறேன் என்று பகவான் சொன்னான். ஆழ்வார் சொல்கிறார், இப்போவும் அவதாரம் நடக்குது நமக்கு தெரியல. பகவான் என்ன பண்ணுவான், தான் தன் அசீற்றத்தினை முடிக்கும். அடியவர்களுக்கு துன்புறுத்தல் அழிக்கிறது, அந்த அழிச்சப்போ தான் ஒரு சீற்றத்தனையும். அதற்காக என்ன பெற வேண்டுமோ அதெல்லாம் எடுத்துப்பான், என்னென்ன வேஷம் வேணுமோ அதெல்லாம் போட்டுப்பான்.
அப்படின்னு எங்கள் திருத்தாபுரம் ஒரு கதையை அழகாக சொன்னார். பகவான் துரியோதன வேஷம் போட்ட கதை தெரியுமா? துரியோதன வேஷம் பகவான் இதுக்கு போடணும். நம்ம ஆஃபீஸ்லேயே கிரியேஷன் ட்ராமா போட்டால் துரியோதன வேஷம் வில்லன் வேஷத்துக்கு வருவாங்களே யாராவது? எதுக்கு பகவானுக்கு துரியோதன வேஷம்னா, பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசி முன்னாடி மீட்டிங் போட்டால் எந்த ஊரில் போய் தங்கலாம். துரியோதனை எவ்வளோ ஒற்றர்கள் வச்சுருப்பான். பாண்டவர்கள் அஜ்ஞாதவாசி எங்கே தங்க போகிறாங்கன்னு குழு கடிச்சிட்டு அந்த ஊரே சலடை போட்டு செழிச்சு ஒரு ஆண்டுக்குள்ளே பாண்டவர்களை பிடிச்சி மறுபடியும் காட்டுக்கு வரட்டுலாம் ராஜ்யம் வந்துட்டே இருக்கும். அதுக்காக வச்சுருக்கான். 2 ஒற்றர்கள் இருக்கா. அவன் மான் வேஷத்தில் சுற்றி சுற்றி வரா பாண்டவாளை. இவன் கண்டுபிடிக்க முடியல. பாண்டவாளுக்கு தெரியாது இந்த மான்கள் சுற்றி வர்றது காட்டில் அது என்ன பண்ண போகிறதுன்னு வச்சுட்டுருக்கான். அதில் 2 துரியோதனுடைய ஸ்பைன்னு தெரியாது. 2 துரியோதனுடைய ஸ்பையாக இருந்து அங்கேருந்து பேசுறது முழுக்க கேட்டு கொடுத்தோம். தர்மர் எந்த வேஷத்தில் இருப்பார், அர்ஜுன் எந்த வேஷத்தில், பீமன் எந்த வேஷத்தில் இருப்பார் தெரிஞ்சுட்டு வேகமாக பறந்து ஓடிச்சு. சந்தோஷம் ராஜாட்ட போய் சொல்லலான்னு ஒற்றர்கள். இதை துரியோதனன் இந்த மாதிரி சதி செய்வான்னு எதிர்பார்த்தவன் பீமன். அதில் பீமன் நம்ம டகால்னு ஒரு மாணவன் பிடிச்சி இழுத்துட்டான். ஓங்கி அரைஞ்சான் துரியோதனுடைய ஒற்றன். அது கழுத்தை திரும்பி கொண்டுட்டான். ஆனால் இன்னொரு மான் எஸ்கேப் போய் ஓடியே போயிடுச்சு. அது முன்னாடி போகணுமா அப்படின்னார். பீமன் கேட்டான். பகவான் இருக்காண்டா பார்த்து போனுட்டார் திரும்பபுத்திரர். அவன் போயிட்டான் அஸ்தினாபுரத்துக்கு. மகாராஜா அப்படின்னா, உங்களுக்கு சொல்ல நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லணும்னா உடனே மகாராஜா அவருக்கு சந்தோஷம் தாங்கலை. யாரங்க இங்கே வா, உன் வாயில் ஸ்வீட் சாப்பிட்டே சொல்லு அப்படின்னா துரியோதனன் தான் இது பாயசம் முதல்ல சாப்பிடு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு பாயசத்தை அவன் கூப்பிட்டு அவருடைய வாயில் குத்துறான்னா. அது தீ கொதிக்கிற பாயசம். நாக்கு வந்து போயிட்டு ஒன்றும் வரவே இல்லை. அப்படி துரியோதனுடைய ஒற்றன் துரியோதனன் நினச்சிட்டு யார்கிட்ட சொன்னால் துரியோதன வேடத்தில் வந்து கிருஷ்ணகிட்ட. அது மாதிரி இது வேணாலும் செய்வான் பகவான். தன் பக்தர்களை காப்பதற்கு எப்படியாவது இது அவதார ரகசியத்தை இப்படி சொன்னான் என்று இதன் பின்னணி. இதைத்தான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்கிறேன். யுகே யுகேகம் கில சம்பவாமி சதம் பிரகுப்தே ஜெகதீதி காத. யுகந்தோறும் அழுக்காமல் சிலிக்காமல் வேண்டுருக்குண்டு தனக்கு வேண்டுருக்குண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும்னு வருவேனான் நல்லோர்களை காப்பாற்றுவதற்கு. அப்பேற்பட்ட சம்பவம் செய்கிறதுனால எனக்கு சம்பவம் என்றே பெயர். சம்பவம் செய்கிறதுன்னு யார்? நிறைய பேர் சம்பவம் செய்கிறாங்க. நம்ம வீட்டு குழந்தைகள் சம்பவம் செய்யும். இது என்னடா சம்பவம் செஞ்சேன்னு ஆஃபீஸ்லேருந்து வந்து கேட்கணும் குழந்தைய. ஒன்றும் இல்லை, அம்மா வந்து இட்லி கொஞ்சம் மாவு கரைச்சவேன்னு சொன்னாங்க, ஒரு குடம் தண்ணியை கூட்டிட்டு வந்துட்டேன். அதான் சம்பவம். அந்த அம்மா அப்புறம் இன்னைக்கு இட்லி வாக்குறேன். இப்படி சம்பவம் செய்பவர்கள் நிறைய உண்டு. அதனால் பகவான் நானே சம்பவம் செஞ்சுட்டே இருப்பேன். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக. அதைத்தான் சம்பவன் என்று பெயர் என்று சொன்னாலாம் பகவான். அதன் அடிப்படையில் இந்த ஸ்லோகம் சம்பவோ நாமத கேஷபாதி சேஷாத்ரிநாதோ ஜெகதாம் அதீஷா. இதற்கு பின்னணி தமிழ் பாட்டு பாரு. யுகம் யுகம் தோறும் பிறப்பேன் என்றே கீதையிலே கூறிய நற்பிறப்பாளன் சம்பவன் என்றே பெயரானாமே. எங்கே என்னுடன் கலந்து அடிக்கடி சம்பவங்கள் செய்யாமல் நன்கு வாழ்வதற்காக ஜெபியுங்கள். சம்பவாய நமகா நமோ வெங்கடேசாய வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.